இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ நான் 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு அதோட ஸ்மெல் போன பிறகு இதுக்கு நடுவில் வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சூப்பராகவே இருக்கும் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் எக் போட்டு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன்.